இசைப்பிரியர்களுக்கு இசை ரசிகனின் அன்பான வணக்கங்கள். கர்நாடக சங்கீதத்தின் தாயரகங்கள் பற்றி பார்த்து வருகின்றோம். இதுவரையில் 3 சக்கரங்களில் வந்த ராகங்கள் பற்றி பார்த்துள்ளோம். அதாவது முதற் சக்கரமாகிய இந்து, 2வது சக்கரமாகிய நேத்திர, 3வது சக்கரமாகிய அக்னி ஆகிய சக்கரங்களில் வந்த 18 ராகங்களுள் முக்கியத்துவம் வாய்ந்த பிரபல்யமான ராகங்கள் பற்றி, அதனில் வரக்கூடிய பாடல்கள் பற்றி எல்லாம் பார்த்து வந்தோம். தற்பொழுது 4வது சக்கரத்திற்கு செல்வோம். இந்த 3 சக்கரங்களிலும் நாம் ஏற்கனவே விவரித்ததை திரும்ப திரும்ப அதை எளிதாக ஞாபகப்படுத்தி கொண்டோமெனில் நம்மளுக்கு ராகம் கண்டறிவதற்கான வழிமுறைகள் எளிதாக தெரியும். அதாவது முதற் சக்கரத்தில் வந்த ராகங்களின் பூர்வாங்கம், ஸ்வரங்களின் எண்ணின் அடிப்படையில் நாம் எளிதாக ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக இந்த முறையை பின்பற்றுகின்றோம். ஏற்கனவே கூறியுள்ளோம். பூர்வாங்கம் என்பது சரிகம, உத்தராங்கம் என்பது பதனிசை என்று இதனை வைத்துக்கொண்டு நாம் பகுத்து இந்த முறையில்தான் 16 ஸ்வரங்களாக ஆக்கப்பட்டு கோவிந்தாச்சாரியார் வகைப்பாடு செய்து நாம் தற்காலத்தில் பின்பற்றக்கூடிய 72 தாயரகங்கள் பற்றி விவரித்துள்ளார். அதனைத்தான் நாம் பின்பற்றுகின்றோம். இந்த 72 தாயரகங்கள், ஒவ்வொரு தாயரகங்கள் 72 12 சக்கரங்களில் வைக்கப்பட்டுள்ளன. முதல் 36 ராகங்கள் சுத்த மத்தியமத்திலும், பின்பாதியில் உள்ள 36 ராகங்கள் பிரதிமத்தியமத்திலும் வருகின்றன. இந்த அடுக்க முறை முதல் பாதியில் வரக்கூடிய சுத்த மத்தியம இடத்தில் 2ஆம் பாதியில் பிரதிமத்தியமும் வருகிறது. ஏதாவது ஒன்று தான் வரக்கூடும், சுத்த மத்தியமோ அல்லது பிரதிமத்தியமும். அதாவது 6ஆம் எண்ணுக்குரிய சுத்த மத்தியமும் முதல் 36 சக்கரங்களில் வருகின்றது. 7ஆம் எண்ணுக்குரிய பிரதிமத்தியமும் 2வது பாதியில் வரக்கூடிய 36 சக்கரங்களில் வருகிறது என்பதை எளிதாக ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இதனை திரும்ப திரும்ப நாம் அடிப்படையாக இசை பற்றி தேடிக்கொள்கின்றோம். நாம் முறையாக கற்று வரவில்லை என்பது பற்றிலாம் ஏற்கனவே கூறியுள்ளோம். இது திரும்ப திரும்ப நாம் சொல்வது எதற்காக எனில், நிச்சயமாக நாம் ஒவ்வொரு முறையிலும் நாம் சென்று கொண்டிருக்கும் போது புதிதாக ஏதாவது ஒரு சாயல் பாட்டில் தென்படுகிறது என்றால் அது இந்த சாயலை ஒட்டி வருகிறது என்று நாம் தேட தூண்டுகிறது. ஆகவே கூறுகின்றோம். இவ்வாறாக பார்க்கும்போது 3 சக்கரங்களில் வரக்கூடிய 18 ராகங்கள் பற்றி பார்த்துள்ளோம். அவற்றுள் 3வது சக்கரத்தில் வந்த மாயமோல கோலை, வகுலாபரணம், சக்கரவாகம், சூரியகாந்தத்தில் தாயராக பாடல்கள் அல்லாமல் அதில் வரக்கூடிய செயராகமாகிய வசந்தா என்பது பற்றியெல்லாம் பார்த்தோம். தற்பொழுது 4ஆம் சக்கரத்தில் வரக்கூடிய 19, 20, 21, 23, 24 ஆகிய 6 ராகங்கள் பற்றி நாம் பார்க்க வேண்டும். இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த சக்கரமாக தென்படுகிறது. ஏனென்றால் இந்த சக்கரத்தில் வரக்கூடிய பிரபல்யமான ராகங்கள் நடபைரவி, கீரவாணி, கரகரப்பிரியா, கௌரி மனோகரி என்று மிகவும் இனிமையான பாடல்களை தரக்கூடிய ராகங்கள் இந்த சக்கரத்தில் வருகின்றன. அந்த கணக்கில் வைத்துக்கொள்வோம். இந்த முதல் 3 சக்கரங்களில் சிறிய ரிஷபம் என்று பூர்வாங்கத்தில் வந்தது. இந்த 3 சக்கரங்களை அடுத்து 4வது சக்கரத்தில் இந்த சுத்த ரிஷபம் என்று வரக்கூடிய ரீ1, சிறிய ரிஷபம் முடிக்கப்பட்டு பெரிய ரிஷபம் என்று இங்கு வருகிறது. இந்த 4வது சக்கரத்திலும் 5வது சக்கரத்திலும் பெரிய ரிஷபமானது வரக்கூடும். ஆகவே இவ்வாறாக பார்க்கும்போது இந்த நடபைரவி என்ற இந்த ராகம் 20வது ராகமாக, மேலகர்த்த ராகமாக, ராஜாங்க ராகமாக, பேரண்டல் ராகமாக வருகிறது. இதன் ஸ்வரங்களை நாம் பார்க்கும்போது ஷட்ஜம், சதுஸ்ருதி ரிஷபம், சுத்த காந்தாரம், சாதாரண காந்தாரம், சுத்த மத்தியமம், சுத்த தெய்வதம், கைசிகி நிஷாதம் மற்றும் மேல் ஷட்ஜம். இங்கு ஒரே ஒரு எளிமையாக நாம் கண்டறிவதற்கான அடையாளம் என்னவெனில், ஹனுமதோடி என்ற 8வது தாயராகத்தை பார்க்கும்போது எல்லாமே சிறிய சாவிகள் என்று நாம் அறிந்திருந்தோம். இங்கு இந்த சிறிய சாவி என்று வரக்கூடிய சுத்த ரிஷபம் பெரிய சாவியாக மட்டும் மாறி ஒட்டுமொத்த விளைவையும் பார்க்கும்போது நமக்கு ஹனுமதோடியிலிருந்து நடபைரவியை பிரித்து காட்டுகிறது. இங்கு நாம் இயல்பாக தேடி பார்க்கும்போது நமக்கு கிடைத்த விவரங்கள், விளைவுகள்
இந்த சிறிய சாவிகள், குறிப்பாக சிறிய ரிஷபம், சிறிய தைவதம் என்று ஒரு ராகத்தில் அமைந்திருக்கும் போது அது தரக்கூடிய சாயல் சற்று சோகம் கலந்ததாகவே தருகிறது. பெரிய சாவிகள் இனிமையை தரக்கூடியன உள்ளன. இது பற்றி தான் மேலை நாட்டு சங்கீதத்தில் கூறுகின்றார்கள். பெரிய சாவிகள் என்றால் மேஜர், சிறிய சாவி என்றால் மைனர். அவ்வகையில் பார்க்கும்போது சிறிய சாவிகள் என்று காந்தாரத்தின் சிறிய சாவியும் நிஷாதத்தின் சிறிய சாவியும் சோகத்தை காட்டவில்லை. ரிஷபமும் தைவதமும் சோகத்தை காட்டுகின்றன. ஆகவே இவ்வாறாக பார்க்கும்போது இந்த ராகத்திற்கான பூர்வாங்கம் இசைத்து பார்க்கும்போது மேலோட்டமாக இந்த இசை எவ்வாறு வருகிறது என்பதை பற்றி பார்க்கும்போது என்று இவ்வாறு வருகிறது. இந்த ராகத்தினுடைய தன்மை, இதனுடைய ருசி என்ன என்பதெல்லாம் விரிவாக பார்க்கணும். இது மிக எளிமையாக சிறிய குறிப்பிட்ட நேரத்தில் என்று இது முடியும் மிகப்பெரிய ஒரு அதாவது இனிமை தரக்கூடிய ராகமாக இது வருகிறது. இதில் அநேக பாடல்கள் உள்ளன. அந்த காலத்திலிருந்து 1955களிலிருந்து வருகின்றன. சமீப காலம் வரை இது ஓடிக்கொண்டுள்ளது. இது பற்றி விவரங்களை பார்க்க வேண்டும். இந்த விவரங்களை பார்ப்பதற்கு நாம் அடுத்த கட்டமாக நகர்ந்து செல்வோம். ஆகவே இன்று 4வது சக்கரத்தில் முதல் ராகமாக நடபைரவை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். இது பற்றி மேலும் அடுத்த எபிசோடுகளில் விரிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.